ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஆர்க் சர்வே பார்ட் 5 கேம்ஸ். பார்ட் 4 ஆஃப் 5 4 தான் நினைக்கிறேன். பார்ட் 4 கேமில் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி 3 பார்ட் போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்க்கலைன்னா மறக்காம பார்த்துருங்க. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்குள்ள நிறைய சம்பவம் ஆகி போச்சு காய்ஸ். நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் டெலிட் ஆகி போச்சு. அந்த ஃபுட்டேஜில் இந்த பேரஸ் ஒன்று பிடிச்சது ஒன்று டெலிட் ஆகிடுச்சு. அது எவ்வளோ 20 நிமிஷம் ரெக்கார்டு போயிடுச்சு, வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. பேரசோர் பிடிச்சதெல்லாம் காமிக்கவே இல்லை, ஓகேங்களா? பேரசோர் பிடிச்சதெல்லாம் டெலிட் ஆகி போச்சு. பட் ஈஸியாகவே பிடிச்சிட்டா போலாவை போட்டு மண்டையில் 4 அந்த உண்டிக்கோள் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு 4 அடியை போட்டேன். மயக்கமாயிட்டான். ஃபுட்டு கொடுத்து நாங்கள் பசியில் வந்துருப்போம், டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ட்ரைசெராடாப்ஸ்னு ஒரு காலமாடு மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஓட்டின்னு முட்டும்ல, அதை தான் இன்னைக்கு பிடிக்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு மிஷினு. சம்பவம் ஆயிடுச்சு, அதுலேயும் சம்பவம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அது என்னன்னு நீங்கள பாருங்க, ஓகேங்களா? அது இதோட ரொம்ப பெரிய சம்பவம். ஓகேங்களா? அது என்ன நீங்களே பாருங்க. ஓகே, நான் வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து பேரசூருக்கும் சேடுன்னு போட்டேன். ரைட் பண்ணிட்டு இருக்கேன். அவனை வச்சுட்டு என்னடா இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஓகே, இந்த ட்ரைசெராடாப்ஸ் பிடிக்கலாமா? ரைட் சைடில் பாருங்க, ராக்டர் பார்த்துட்டு வரேன். வாடா ஏறிட்டே தான் நின்னேன். வாடா நீயா நானு. வாடா எத்தனை பேர் தானே வாங்கடா. எத்தனை பேர்லாம் இல்லை. அதுக்குள்ள 10,000 ஒரு என்ன, அதுக்குள்ள இவ்வளோ டப்புன்னு போட்டான். அடா பாவி, அவ்வளோ பவர்ஃபுல்லா. ஐயோ, பேரசோர் நிறுத்தி வச்சுட்டு இருக்கிறேன் கைஸ். அவன் என்ன நிலமானான்னு தெரியல. டே ஒட்டுறாதரா. ஓகே, நாங்கள் போயிடுறோம். ஒரே நிமிஷம் டப்புன்னு போயிடுறாங்க. வந்துட்டேன். ஓகே, இப்போதான் சண்டை போயிட்டு இருக்கு. அது திரும்படா, போடு. அவ்வளோதான், டம்மி பீஸு வந்துட்டான். வெரி இவனாட்டம், அவ்வளோதான். ஓகே, இவனுக்கு லெவலப் வந்திருக்கு. லெவலப்லாம் வந்து நம்ம வந்து மூமெண்ட் ஸ்பீடு போட்டப்போ ரொம்ப பொறுமையா போறான் அவன். ஓகே கேஸ், நான் டிலோபோசரஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நான் இங்கே தான் சுத்திட்டு இருக்கான் மாதிரி பேதிக்கார போய். ஓகே, அவனை வந்து உருட்டக்கட்டையை வச்சு மண்டையை சாத்துவான். போடு. நீ தாண்டா என்னோட லைக்கு. போடு, லைக்கு போடு. அப்புறம் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? லைக் போடு. அவ்வளோதான் காய்ஸ், அன்கான்சியஸ் ஆகிடும் ஈஸியாகவே. ஆனால் 25 அவ்வளோதான். ஷூட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அவன் வீட்டுக்கு போட்டாச்சு. அவன் பொறுமையாக வந்து கேம் ஆகுவான். அது வரைக்கும் என்ன தெரியுமா, பார்த்துட்டு சும்மா இருக்கணும். நீ டக்குன்னு பார்த்துட்டு வைங்க, நான் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், நான் வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ணிடுறேன். இதில் பெரிய வந்து இதாகவே போவோம், ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நான் வந்து டைம் பண்ணியாச்சு. லைக் வந்து டைம் பண்ணியாச்சு. நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிப்போம் லைக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நடாதே தமிழ் அட்ரஸ் இருக்கு. டக்குன்னு லைக் போட்டு நீங்களும் அதே மாதிரி லைக்கை போட்டு விட்ருங்க. லைக்கை போட்டாச்சா? ஓகே, இப்போ வந்து பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நடாதே 6 எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்டா என்ன தான் லெவலப் ஆயிருக்கும் நினைக்கிறேன். 8 லெவலப் போட தகிடா ஓட. ஹெல்த்து, மில்லி டேமேஜ், மூமெண்ட் ஸ்பீடு, வெயிட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு இதாக போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு லெவலப் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஆயிருக்கணும், ஆயிருக்கு. நமக்கும் வந்து லெவலப் ஆயிருக்கு. நம்ம வந்து என்னத்துல எழுத்துல வந்து இல்லை ஆமாம், ஃபார்ச்சுனேட்ல வந்து நம்ம போடலாம். அது வந்து எதையும் தாங்க முடியும். எதையோ ஒன்று ஃபுட்டு கிட்டு இதெல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் தாங்குவோம், அப்போதான் நம்ம அதை போடுறது, ஓகேங்களா? எஸ், நான் உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? பாருங்க. ஓகே கேஸ், நம்ம வந்து இன்னொரு ப்ரொசீஜர் வந்து ஃப்ரெஷ் பிரேக் வாஷர் அப்படின்னா கிபிள்னு ஒன்று இருக்கும். அது ஏதோ டைனோசர் கொடுத்தா டக்குன்னு நம்ம டேம் ஆகும். அதுக்கு நம்ம செய்யறதுக்கு நம்ம வந்து இந்த குக்கிங் பாட்டில், முட்டை, இந்த கேரட்னு ஒன்று இருக்கும். கேரட் வந்து இருக்கிறது ரேரு, அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் கைஸ், ஓகேங்களா? முட்டை, வாட்டர் ஸ்கின்லாம் வச்சாச்சு. இப்போ டூடு முட்டை வேணும். டூடு முட்டை லக்கிலி நம்மளோட டூடுவே வந்து முட்டையை போட்டுருந்துச்சு. ரொம்ப தேடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம டூடு பிடிச்சனால நம்ம டூடு நமக்கு தந்துருச்சு. அந்த கேரட் எங்கேயோ இருக்குமான்னு. ஓகே, மாஸ்கோ சாப்ஸ் கிட்ட கேரட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். செடியில தான் கிடைக்கும், ஓகேங்களா? ராக் கேரட்டு செடியில தான் வந்து ராக் கேரட் கிடைக்கும்.
இல்லை மாஸ்கோ சாப்ஸ் கிட்ட வந்து கிடைக்கல. ஆனால் மாஸ்கோ சாப்ஸ் இப்பெல்லாம் பண்ணலாமாடா, கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்டா எல்லாத்தையும். அவங்கள சொல்லி கொடுத்தோம்னா அது கிடைக்காம போயிருக்கும். நிறைய தேய்ச்சி வுட்டு ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் நம்ம பொறுமையாக எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே ஃபைனலி இங்கடா போனோம். சரி நான் வந்து இன்னொரு மாஸ்கோ சாப்ஸ் இருப்பான்ல, அவன் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானு அதையும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து அந்த மாஸ்கோ சாப்ஸ் கிடைக்கல. ஓகே, நான் வந்து இந்த ட்ரைசோரா டாப்ஸை பிடிக்கிறதுக்கான ட்ராப் வந்து செட் பண்ண போகிறேன். ஏன்னா நார்மலாலாம் அவனை பிடிக்க முடியாது, ட்ராப் பண்ணி தான் அவனை பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம பொறுமையாக வந்து ட்ராப்லாம் வைக்கிறேன், செட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, மேலே இப்படி வச்சு எப்படி பிடிப்பான்னு கேட்டிங்கன்னா, மேலே ஏறி வந்து இதில் மாட்டிக்கும். நம்ம இந்த ஓட்ட வழியே நம்ம போயிடலாம். பட் அவனால இந்த ஓட்ட வழியே அவனால போகவே முடியாது. ஓகே, இதை வந்து எப்படா இப்படி வருது, நம்ம ஸ்டிப்ல வைப்போம். அப்படி மேலே ஏறி வருவோம். ஓகே, இப்படி வச்சிடலாம். ஓகே, நான் வந்து அடுத்து அந்த பக்கத்தில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வைப்போமா? சரி, இங்கே வைப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து அது இங்கே வைக்க வேண்டாம், நம்ம அது பக்கத்தில் வந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக இருக்கும் நம்ம ஏறுறதுக்கு. அவன் ஏரியா நம்ம ஏறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏறுவான்னு நினச்சதான் ஒரு நம்பிக்கையாக நான் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்பிக்கை தான் வந்து ஒர்க்கு. ஓகே, கட்டிட்டேன். இடிக்குது. நம்ம டக்கு டக்குன்னு மேலே ஏறி போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ட்ராப் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்து என்ன வேலை, போயிட்டு அந்த ட்ரைசோரா டாப்ஸை அடிச்சு இழுத்துட்டு வரணும். இவ்வளோ தூரம் இங்கே தான் கைஸ் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். என்னன்னு நீங்களே பாருங்க. ஓகே கைஸ், இங்கே ஒரு ட்ரைசோரா டாப்ஸ் இருக்கு, 40 லெவலு. ஓகே, நமக்கு இதுவே போதும். இதோடலாம் ஹை லெவல் எதிர்பார்த்தா நம்மளை தடையை துண்டு போட்டு தான் போகணும். இதுவே ஒரு ஹை லெவல் தான். ஓகே ஓகே கைஸ், இவனை அடிச்சுட்டு நம்ம பொறுமையாக இங்கேருந்து இழுத்துட்டு போகணும். ஓகே, கரெக்டாக நம்ம வீட்டோட வழியை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக இங்கே வரைக்கும் நம்ம வந்து போகணும் கைஸ். ஓகே, நான் வந்து வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்து பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல தான் கைஸ் ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. அந்த ஸ்ட்ரைக் அடிச்சு இழுத்துட்டு வந்தது, அவனை ட்ராப்ல மாட்ட வச்சது, எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் ஆயிடுச்சு. செம்ம காண்டாகி போச்சு கைஸ். இந்த வீடியோ மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஃபுட்டேஜ், 19 நிமிஷம் வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அவன் இடிச்சிட்டு அந்த ட்ராப் வந்து ஒர்க் ஆகல. அந்த ட்ராப்பே அவன் உடச்சி சொல்லிட்டாங்கப்பா. அந்த ட்ராப் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ரொம்ப இதாகவே போச்சு கைஸ். அவனை அடிச்சுட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆவான்னு சொல்லிட்டு அந்த கல்லு மாதிரி மேடு பலமா இருக்கு பாத்தீங்களா, கல்லு மேல ஏறிட்டு அவனை கீழே வர வச்சுட்டு அவனை 2-3 டைம் அவன் கொண்டுட்டான். என்ன 2-3 டைம் எனக்கு கொண்டுட்டான். பட் அப்பயும் முண்டிகளை வச்சு கல்லெல்லாம் பொறுக்கி அந்த கல்லு வந்து எப்படியா அடிச்சு அன்கான்சியஸே பண்ணி மியூசியம் பரிசே வச்சுட்டேன். நான் பயோடாக்சின் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தேவைப்படுது மயக்கம் போடாம இருக்கிறதுக்கு. காமிச்சிருக்கலாம். நல்லா ஒரு பெரிய வீடியோ நல்லா இருந்திருக்கும், செம ஃபன்னா இருந்திருக்கும் செச்சது எல்லாமே. பட் நமக்கு நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆகிப்போச்சு. நான் எதிரியே பார்க்கல. நான் கரெக்டாக சரி பயோடாக்சின் எடுக்கலான்ட்டு போகும்போது ஸ்க்ரால் ஆச்சு கீழே. இப்போ பார்த்தா ரெக்கார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு தெரில. இன்னும் நான் வந்து மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் நான் கட் பண்ணி இவ்வளோ நேரம் கொண்டு வந்திருக்கானா. அவனை நான் அடிச்சு கொண்டு வந்தது எல்லாம் ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் ஒஸ்ட்டாக போச்சு. நான் பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், டேம் ஆகி முடிக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே கைஸ், ரொம்ப நேரம் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக இவன் டைம் ஆகிட்டு இருக்கான். பொறுமையாக 98% டைம் ஆகிட்டான். இன்னும் ஒரு டைம் இந்த ஒயிட் கலர் லைன் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது முடிஞ்சுன்னா அவன் டைம் ஆயிடுவான். ஓகே, ஐ திங்க் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். 1 மணி நேரம் நான் தொடர்ந்து ப்ளே பண்ணிருக்கேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகே கைஸ், நான் வந்து இவனை டைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பை கைஸ், பை.